சார் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். வணக்கம். ராகுல் காந்தி இந்த விஷயத்தை பேசிய பிறகு சில விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்களும் தள்ளப்பட்டோம். அதனால இந்த விவரங்களை சொல்லி உங்ககிட்ட நான் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். டாக்டர், ஆல் இண்டியா அளவில் ஒரு 1,29,000 1,30,000 எம்பிபிஎஸ் சீட் இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் ஓவரால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்குமான ஹெல்த்துக்கான சுகாதாரத்திற்கான பட்ஜெட்டாக ஒதுக்கக்கூடிய தொகை 1,06,530 கோடி ரூபாய். ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக மாத்திரம், இந்த நீட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக மாத்திரம் 1,30,000 சீட்டுக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய நீட் நுழைவுத் தேர்வுக்கான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மாத்திரம் 1,32,000 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் டர்ன் ஓவர் ஆகுது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த நாட்டின் சுகாதார பட்ஜெட்டை விட கூடுதலாக ஒரு 30,000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகுது. ஆனால் அதனுடைய சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,30,000 தான். அது மாதிரி 100 மடங்கு பணம் வந்து 1000 மடங்கு பணம் வந்து இந்த நுழைவுத் தேர்வில் மட்டும் போகுது. இதில் வந்து நடக்கக்கூடிய இந்த லீக்கேஜஸ்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுட்டு தான் இப்போ ஒரு ஆக்ஷன் எல்லாம் வேற இந்த அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு. இது இப்போ சார் சொன்னார் இல்லைங்களா, இது காலாகாலமாக நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இந்த நேரத்தில் ராகுல் காந்தி பேசியது மாணவர்களை உளவியல் ரீதியாக பாதிக்கும்ட்டு. உளவியல் ரீதியாக பாதிக்குமா டாக்டர்? கல்வியாளர்களுடைய கருத்திலிருந்து முற்றிலும் மாறுபடுறேன். இப்பெல்லாம் உளவியல் ரீதியெல்லாம் பாதிக்காது. ஏன்னா நீட் எக்ஸாம் எழுதி நீட் வந்து கேன்சல்னு சொல்லி மறு தேர்வு அப்படின்னு சொன்ன அன்னைக்கே அத்தனை மாணவர்களுடைய இதயம் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. சரி, உடைஞ்சு போறதுக்கு இதயமே இல்ல. சரி, இதயமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களை கூட்டி வச்சு நீட்டு இவ்வளவு இருக்குது, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்றது மாணவனுக்கு ஒரு உந்து சக்தி தான். ஆன் கான்ட்ரரி, it gives a moral booster. Okay. ஏன்னா ஆல்ரெடி அவனுடைய இருதயம் நொறுங்குன இருதயம். அவனுக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் எல்லாத்துக்கும் நொறுங்கி போச்சு. நொறுங்கிறதுக்கு ஒண்ணு கிடையாது. சார், கம்யூனிசத்துல ஒண்ணு சொல்லுவாங்க சார், இழப்பதற்கு எது இருக்கிறது உன் கைவிலங்கை தவிர என்று சொல்லுவார்கள். ஒன்றுமே இல்லை இழப்பதற்கு. ஆக நீட் என்பது இவங்க எல்லாம் பேசுறது எல்லாம் நீட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி வைக்கலாம், அது எப்படி பணத்தை கட்டுப்படுத்தலாம், இல்ல கோச்சிங் சென்டரை எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறது. நம்ம என்ன சொல்ல வர்றோம், நீட்டே ஒரு மோசடி. இந்த கல்வி திட்டத்தை வந்து இந்த ஒன்றிய அரசு வந்து ரெண்டு கருத்துல வந்து இந்த கல்வியை கொண்டு வருது. ஒன்று தரமுள்ள கல்வி, இரண்டாவது அனைவருக்குமான கல்வி, மூன்றாவது இதில் வந்து கல்வியில் வியாபாரமாக்க கூடாது. இந்த 3 கருத்துக்களின் அடிப்படையில் தான் நீட்டு வருது. ஒரு சின்ன புள்ளைய கொண்டாந்து கேட்டா கூட சொல்ற இந்த 3 கருத்தும் பொய்யாக்கி இருக்குதுங்க. இது வந்து ஒரு இது தரமுள்ள கல்வியா, இது வந்து மெரிட் பேஸ்டா கிடையாது. 0 மார்க் எடுத்தவன் ஃபெயில் ஆனவன் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணலாம். ஒண்ணு. இது அனைவருக்குமான கல்வியா, ஏழை மாணவர்கள், கிராமத்தில் இருக்கிறவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் எல்லாம் இது கிடைக்க முடியுமா? முடியாது. 2. 3, இதன் மூலம் லஞ்சத்தை சட்ட ரீதியாக என்ன பண்ணிருக்காங்க, அமல்படுத்தினாங்க. லீகலைஸ் தி பிரைப் பண்ணிருக்கான். ஓகே. ஆரம்ப கட்டத்துல முன்னாடி எல்லாம் நீட் இல்லாதப்ப 50 லட்சம் இருந்தா போதும் சார், ஒரு டாக்டரா வந்துடலாம் சார் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல. இப்போ 3 மடங்கு, 1.25 கோடி 1.5 கோடி இல்லாம ஒரு எம்பிபிஎஸ் மாணவன் ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு வெளியே வர முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவலம். அப்ப நம்ம அடிப்படையில என்ன சொல்ல வர்றோம், இந்த நீட்டுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அதுதான் மரம். இட் இஸ் தி மெயின் ட்ரீ. அதுல இருந்து வரக்கூடிய பிரான்சஸ் தான் நியூட், கியூட், எக்ஸிட், எது போன்ற எக்ஸாம்கள். இது எல்லாம் கிளைய வெட்டா ஒண்ணு இல்ல. நான் ஒண்ணு கேக்குறேன், நேஷனல் எஜுகேஷன் பாலிசில சார் அது 20 சார் வந்தது. இது நீட் தான் முன்னாலே வந்துருச்சு. எது சார்? எதுங்க? நீட் முன்னாலே வந்துருச்சு இல்ல சார்?
இல்ல சார், இல்ல நீட் முன்னாடியே வந்துச்சு. நான் ஒண்ணு சொல்ல வரேன், இது அடிப்படை நீங்க பார்க்கணும். ஓகே. நேஷனல் எஜுகேஷன் பாலிசில ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க, அதுல இருக்கக்கூடிய விளைவுதான் இது. இப்ப கியூட் எப்ப வந்துச்சு, எக்ஸிட் எப்ப கொண்டு வர்றாங்க, இப்ப எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு வந்து எக்ஸிட் டெஸ்ட் ஒன்னு கொண்டு வராங்க, இன்னும் வரல. அது என்ன தெரியுங்களா, நீட்ல எல்லாம் ஜாயின் பண்ணிடணும். இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் எல்லாத்தையும் அவனை ரெடி பண்ணணும். அவனுக்கு எல்லா பரிச்சையும் ஹவுஸ் சர்ஜன்ஸ் 1 இயர் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிருவான். முடிச்சுட்டு வந்த பிறகு அவனுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அவன் நல்ல டாக்டர் கிடையாதான். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல, உலகத்தர வாய்ந்த மெடிக்கல் காலேஜ்ல, மருத்துவ கல்லூரியில படிச்சா கூட அவனுக்கு வந்து நல்ல டாக்டர் கிடையாது. அவனுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறான், எக்ஸிட் டெஸ்ட். அது எப்ப இந்தியா முழுவதுல என்ன ஒரு அநியாயம். ஒரே நாடு, ஒரே கல்வி, ஒரே அதிகாரம் என்கிற கருத்தியல் நோக்கி போறது இந்த நீட்டுங்கிற எக்ஸாமே. இது மாணவர்களை தரத்தை உயர்த்துறதோ மாணவர்களுடைய சமச்சீர் கல்வி கொண்டு வர்றதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய ஒரே நோக்கம் கல்வியினுடைய அதிகாரத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். அதுதான் அதிகார சிந்தனையில் வந்த விளைவுதான் நீட்டு, வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ராமசுப்ரமணியம் சார் எல்லாம் சொன்னாரு, நீட் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இங்க மட்டுமா இருக்கு, உலக நாடுகள்ல எல்லா இடத்துலயுமே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன சிக்கல் அப்படின்னா, உலக நாடுகள் எல்லா இடத்துலயும் நீட் இருக்கு. அதான் அம்பேத்கர் சொன்ன வரிகளை தான் திருப்பி கோட் பண்றேன். லேபர் டிவிஷன், லேபர் அப்படிங்கிறது வந்து இப்ப ஒருத்தர் மரத்தொழில் செய்யறான், ஆசிரியரா இருக்கிறான், ப்ரொஃபஸரா இருக்கிறான், இது வந்து உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறது. ஆனா இங்க என்ன தெரியுமா சிக்கல் இருக்கு இந்தியாவுல, டிவிஷன் ஆஃப் லேபரர் அப்படிங்கிறாரு. Labor is a universal phenomena. But division of laborer, it is a specific phenomena in Tamil Nadu, in India. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நீங்க சொல்லுங்க, இப்ப கல்வியாளர் சொன்ன ஒரு கருத்துல ஆதரிக்கிற இந்த நீட்டுங்கிறது தூக்கணும். இது ஒவ்வாத கல்வி. நான் என்ன கேட்கிறேன், நான் நீட்டில இல்ல சார், இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள், உலகத்தர வாய்ந்த மருத்துவர்கள், நீங்க இந்தியாவில எந்த மருத்துவத்துறையில எங்க போனாலும், நார்வே இருக்கட்டும், லண்டன் இருக்கட்டும், அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, தமிழ் இருக்கக்கூடிய டாக்டர் டாப்ல இருக்கிறாங்க. அவங்க யாருமே நீட் படிச்சுட்டு வரல. புரியுது சார். இன்ஃபேக்ட் நீட்ல படிச்சுட்டு வந்தவன் நம்மளை விட குவாலிட்டி கம்மி. புரியுது. எக்ஸ்பீரியன்ஸ் சார், மருத்துவத்துறை என்பது எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஏட்டு சுரக்காய் மட்டும் ஒத்து வராது சார். நீங்க வர்றீங்க, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றீங்க, காய்ச்சல் அடிக்குது, நான் கைய பார்த்தே சொல்லிடுவேன், கவலைப்படாதீங்க ஐயா அரவிந்தாக்ஷன் சார், கவலைப்படாதீங்க, 4 நாள் அந்த ஜுரம் சரியாயிருமே. ஏன் தெரியுங்களா, எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ், அனுபவம் சொல்லுது. அதனால என்ன சொல்ல வர்றேன்னா, நீட்டு படிச்சுட்டு வந்தா தான் ஒரு தரமுள்ள மருத்துவனை உருவாக்கணும் என்கிறதே ஒரு தவறான கருத்துகள் அது. நான் இன்னொரு சொல்லி முடிச்சிடறேன். ராகுல் காந்தி சரியான சமயத்துல சொல்றாரு, ரைட் டைம்ல ரைட்டா பேசணும் சார், அதுதான் சார் கரெக்ட் சார். சார் அதாவது தர்பூசணி எப்ப சார் சாப்பிடலாம், குளிர்காலத்துல சாப்பிடலாமா, வெயில் காலத்துல சாப்பிடலாமா? தர்பூசணி வெயில் காலத்துல சாப்பிடலாம் தர்பூசணி. கரெக்ட். ஆமா சார், தர்பூசணியை போய் குளிர்காலத்துல சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி சார் இது முடிச்சிட்டு சார். ஓகே சார், ஓகே பேசலாம் சார்.